காமராஜர் வந்து ஒரு தலைவராக இருந்தார், ஆட்சி புரிஞ்சாரு, போயிட்டாரு, முடிஞ்சு போய். அவர் ஏசியில் இருந்தார், ஓசியில் இருந்தார், இதெல்லாம் என்னத்துக்கு இப்போ தேவை? நல்ல விஷயம் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கூட இந்த கல்ட்டு நாயே என் குடும்பத்து பெண்களை பற்றி எல்லாம், அதனால தான் நான் பேச மாட்டேன். இவ்வளோ உறுதியான முடிவில் இருக்கும்போது உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. தெளிவா சொல்லிட்டீங்களே, பைரவன் எழுதுனதுல இதுல இல்ல, அதுல இல்ல, எவனுமே இல்ல, யாருமே கிடையாது. என்னடா போய் பேசுறீங்க? போய் பேசுறோம், நாங்கெல்லாம் போய் பேசுறோம், விட்டுருங்களேன். அந்த பொய் எதுக்கு வேந்த தேவைக்கு தேவை? வேக வேகமா பதறீங்களே, கையை பிடிச்சி கேட்கிற அளவுக்கு காமராஜர் இழிவுபடுத்தணுமான்னு கேட்கறீங்க. உடனே என்னென்ன சொல்லி மூக்குர்த்தியை கலட்டி கொடுத்தார், சத்தியமூர்த்தி பவனில் வந்த காசை கொடுத்துதான் டீ கொடுத்தார், விட்டு ஆட்டுக்கிட்டு போறீங்களே. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த அப்துல் கலாம் தான் டேம் கட்டுறதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பற்றி கதை விடுறீங்க. நிக்சன் வந்தாரா இந்தியாவுக்கு, அண்ணாவை பார்க்க மறுத்த நிக்சனை நான் சந்திக்க மாட்டேன்னு காமராஜர் சொன்னான்னு கதை எழுதுறீங்க. கேட்டுக்க வேண்டியது. இவைகள் எல்லாம் திட்டமிட்டு கதைகளாக பரப்பப்படுது. இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. ஏன் அப்படி எழுதுறாங்க? ஒரு ஆளை உயர்த்தி பேசுறதுக்காக எழுத தெரியாம எழுதுறது, எழுத தெரியாம அதை எழுதுறதுக்கு கூட அறிவு இல்லை. அதுதான் பிரச்சனை. காமராஜர் நாக்கில் சனி. எஸ்ஆர் நாயுடுன்னு அங்கே இருந்தார். அவர் இப்படி விரல சொடுக்கினாருன்னா நாயுடு இனம் பூரா அவருக்கு பேச்ச கேட்கும். அவர்கிட்ட முறைச்சாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெயில் பத்திரிகையில் ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு, நோ ஸ்மூத் சைலிங் ஃபார் காமராஜ். எஸ்ஆர் நாயுடு பகிச்சுக்கிட்டார், 10,000 ஓட்டு பக்கத்தில் தோத்து போவாருன்னு போட்டாங்க. யாரும் அதை நம்பல. ரிசல்ட் வந்தபோது காமராஜர் அவர்கள் குறித்த கருத்து திமுக உடைய எம்பி பேசியிருப்பது இப்போது தேவைக்குள்ளதா? இந்த நேரத்தில் தேவையில்லை தான். காமராஜர் வந்து ஒரு தலைவராக இருந்தார், ஆட்சி புரிஞ்சாரு, போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவர் ஏசியில் இருந்தார், ஓசியில் இருந்தார், இதெல்லாம் என்னத்துக்கு இப்போ தேவை? பர்பஸ் ஆஃப் த டாக் என்னன்னு இருக்குல்ல, தெரியல. எதுக்காக அவர் சொன்னாருங்கிறது அவர் தான் கேட்கு. என்னத்துக்காக அந்த டாபிக் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து காமராஜர் வந்து ஒரு காலத்தில் அரசியல் தலைவராக இருந்தார். காலப்போக்கில் அவர் ஒரு ஜாதி தலைவராக மாறிட்டார். ஜாதி தலைவராக மாறினதுக்கு பிறகு அவர் விமர்சனத்தை பண்ணாக்கா அந்த ஜாதிக்காரர்களெல்லாம் கோவிச்சுக்கிறாங்க, அடிக்கிறதுக்கு வர்றாங்க. இப்போ நான் 2 நாளாக வந்து சில நல்ல விஷயங்கள் கூட, நல்ல விஷயம்தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கூட இந்த கல்ட்டு நாயே என் குடும்பத்து பெண்களை பற்றி எல்லாம், எல்லா விபச்சாரிகள், அவங்ககிட்ட படுத்தோ இவங்ககிட்ட படுத்தோ விமர்சனம்லாம் வருது. எதுக்கு? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அது வேண்டியது. திராவிடத்தை முன்னிறுத்துவதற்காகவும் கருணாநிதி அவர்களை முன்னிறுத்துவதற்காகத்தான் இது போன்ற ஒரு பேச்சுகள் வர்றதாகவும் அப்படின்னு இதற்கு எதிர்த்தரப்புல இருக்கவங்க சொல்றாங்க. எதிர்த்தரப்புல இருக்கவங்க அப்படித்தான் சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதியை சேர்த்துக்கலாம். இல்ல, எல்லா திட்டங்களும் கலைஞர் இருக்காரா? இல்ல, அதனால அவருடைய பெயரை முன்வைப்பதற்கான எதுக்காக இப்ப அது காமராஜரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்க. அந்த எதிர்த்தரப்பு என்னத்துக்கு கலைஞரை பத்தி பேசுறாங்க? இல்ல, அதனுடைய நோக்கம் இதுவான்னு கேக்குறாங்க. ஐயா, அதனால இல்லாத ஆளு 2 பேருமே இல்ல. இவரை பேச்சு அவரை தூக்க முடியாது, அவரை பேச்சு இவரை தூக்க முடியாது. 2 பேருமே இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதுல என்ன லாபம் இருக்குது? ஏன்னா என்னுடைய ஒரே கேள்வி, திருச்சி சிவா இந்த நேரத்தில் அதை ஏன் பேசினாருங்கிறதா என் கேள்வி. யாருக்கு ஞாபகம் இருக்குது? 2 முடிஞ்சு போன கதைகள். அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல, இப்போ இது வந்து அவருடைய இறக்கும் தருவாயில கலைஞருடைய கையை பிடித்து கொண்டு அவர்தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு அத்தாட்சியே இல்லைன்னு வைரவனுடைய புஸ்தகத்திலையும் இருக்கு, அதே சமயம் மற்றபடி இடங்கள்லயும் இருக்கு. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரக்கான விஷயம் என்னங்கிறத இது யாருடைய புத்தகத்தில் இருக்குது? வைரவனுடைய புத்தகத்துல வைரவங்கிறது வந்து காமராஜருடைய உதவியாளர் இருக்கு. அவருக்கு எம்ஜிஆர் காமராஜரும் கலைஞரும் பேசுனதை பத்தி அவர் எழுதலைன்னா வேணும்னு விட்டுருக்காருன்னு அர்த்தம். 2 பேரும் பேசுனது உண்மை. அதை முரசொல்லிலேயே போட்டாங்க. எப்போ பேசினார்னா எமர்ஜென்சி கொண்டு வந்த உடனே பேசினார். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே, எமர்ஜென்சி எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து ஜெயபிரகாஷ் நாராயண், மொரார்ஜி தேசாய், இந்த மாதிரி எல்லா பெரிய தலைவர்களெல்லாம் ஜெயிலில் போட்ட பிறகு காலையிலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அண்ணா இப்போ வந்து அமைச்சராக இருக்கார். இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி காலையிலே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு சாயந்தரம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. சாயந்தரம் தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, டிக்ளேர் பண்ணும்போது வடநாட்டில் பயங்கரமாக கைதுகள் நடக்குது. தென்னாட்டு பக்கமே வரல. அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிடுச்சு. 6-7 மாதம் வரையிலும் தென்னாட்டு பக்கமே எமர்ஜென்சியினுடைய இது இல்லை. கலைஞர் எமர்ஜென்சிக்கு எகேன்ஸ்டாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுற பெரிய கூட்டம் கடற்கரையில் கூட்டினார். 5 லட்சம் பேர் கூட்டினாங்க. எமர்ஜென்சியை எதுக்குறோம், நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லி மக்கள்லாம்
இது திருப்பி கலைஞர் சொல்ல சொல்ல இது பண்ணாங்க. நாவலர் எல்லாம் பேச்சு முடிச்சாங்க. அந்த அளவு கூட்டமெல்லாம் வந்து எமர்ஜென்சி எடுத்து போட்ட ஒரே மாநிலம். அதைத்தான் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா என்கிற ஒரு அற்புதமான ஒரு இதுல சம்பந்தப்படாத பயங்கரவாத தீவுகளாக 2 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு. அப்படி இருந்தது. அந்த நேரத்தில் அந்த கைது ஆன உடனே, எமர்ஜென்சி டிக்ளேர் ஆன உடனே ஏவிபி ஆசை தம்பி மூலமா கலைஞரை ஒரு பொது இடத்துல ஒரு நண்பர் வீட்டில் சந்திச்சாங்க காமராஜரும் கலைஞர். நான் இப்போ ஆட்சியில் இல்லை, எனக்கு அதிகாரம் எதுவுமே இல்லை, நீ ஆட்சியில் இருக்க, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு. எமர்ஜென்சிங்கிறத பேர்ல சர்வாதிகாரம் உள்ள வரப்பாக்குது, ஜனநாயகம் அழிய போகுது, இதனை விட்டுறக்கூடாது அப்படின்னு யார் சொன்னார்? காமராஜர் சொன்னார். யார்கிட்ட? கலைஞர்கிட்ட. இதனை விட்டுறக்கூடாது. உனக்கு எனக்கு பத்தியில் 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துருக்குது, என்கிட்ட பதவி இல்லாதனால நீ வந்து உனக்கு சக்தி இருக்கிறதுனால நீ தான் இதை எதிர்த்து நிற்கணும். நான் தனியாக சொல்லலை, என் கூட இதை உங்ககிட்ட சொல்லி நான் மாத்திரம் இல்லை, சஞ்சீவ ரெட்டி, நிஜலிங்கப்பா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை தான் முன்னிலைப்படுத்துறாங்க, நீ செய்யணும்னார். கலைஞர் என்ன சொன்னார், நீங்க இத்தனை பேர் பின்னாடி இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு, நான் நிற்கிறேன். இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டாங்கிறது அங்கே தெரிஞ்ச போது அந்த அம்மா தமிழ்நாட்டு பக்கமே வரல. ஏதாவது பண்ணா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்ற இதில் பக்கமே வரல. காமராஜர் உடம்பு சரியில்லாமல் இறந்தார். இறந்த உடனே 2வது மாசமே இங்க ஆட்சியை கலைச்சாங்க, எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாங்க. அதுதான் நடந்தது. குடியரசு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், அதுக்கு உனக்கு அதிகாரம் இரு, உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த நிறுத்தத்துக்கு உனக்கு தான் சக்தி இருக்குதுன்னு சஞ்சீவ ரெட்டி, நிஜலிங்கப்பா 2 பேர்த்துடைய கருத்தையும் சேர்த்து காமராஜர் வந்து கலைஞர்கிட்ட சொன்னார், கையை பிடிச்சு சொன்னார். அதெல்லாம் நம்ம மிக பிடிச்சு சொல்ல, காலை பிடிச்சு கேட்டார், அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறது தெரியாது. ஆனா இப்போ வைரவனுடைய புத்தகத்திலையும் அவர் எழுதின புத்தகத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு கருணாநிதி அவர்கள் பதிவு பண்ணியிருந்த அந்த வால்யூம்ஸ்ல கூட அது போல ஒரு கருத்து இல்லை அப்படின்னு கூட இருந்தவர்கள் போன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காமராஜர் வாழ்ந்த காலத்துல இப்போது இருக்கவர்களாம் அவங்க சொல்றாங்களே. நான் அப்ப சாவல, நான் அப்ப பிறக்கல. தமிழறிவு மணியின் மாதிரி இருக்கக்கூடியவர்களோ, கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போன்றவர்களோ. வயசு 80, ஏன்னா அப்ப பிறக்கலையான்னு கேட்டேன். நீங்க பிறந்திருக்கீங்க, இல்ல நான் மறுக்கல. ஆனா அவர்கள் வந்து சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முழுக்க கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைப்பதற்காக இது காமராஜர் மேல ஒரு அபாண்டமான ஒரு போலீஸ் சமத்திரம். இதுல என்ன அபாண்டம் இருக்குது எனக்கு புரிச்சு சொல்லுங்க. அபாண்டம் என்ன? அவர் தான் இவர் கையை பிடிச்சி சொன்னாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஜனநாயகத்தை காப்பாற்ற சொல்றது வந்து 1150 ரூபாய் சம்பளம் வாங்கின முதலமைச்சராக இருந்தவர் 100 ரூபாய் வைரம் கொடுத்தார், 100 ரூபாய் வெங்கட்ராமன் கொடுத்தார், தன்னுடைய தாயாருக்கு 100 ரூபாய், மிச்சம் இருக்கக்கூடிய 800 ரூபாயில அதை கொடுத்துட்டு சத்தியமூர்த்தி வந்து ஷேவிங் பிளேட கூட வாங்கி அங்கிருந்தா வாங்கினவர். அப்படி இருக்கக்கூடியவர் இந்த நேரத்துல இப்படி போன்ற ஒரு சூழல் தேவையா? ஒரு பேச்சு அவசியமா? தேவையில்லை. அதனாலதான் நான் பேச மாட்டேன். இவ்வளவு உறுதியான முடிவுல இருக்கும்போது உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. உங்க தெளிவா சொல்லிட்டீங்களே, பைரவன் எழுதுனதுல இதுல இல்ல, அதுல இல்ல, எவனுமே இல்லை, யாருமே கிடையாது, என்னடா போய் பேசுறீங்க? போய் பேசுறோம், நாங்கெல்லாம் போய் பேசுறோம், விட்டுருங்களேன். அந்த பொய் எதுக்கு வேந்த தேவையில்லை. உண்மையை சொல்லுங்க. வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த உண்மை தேவையில்லைன்னு முடிவு எடுத்து தானே பேசுறீங்க. இல்ல அப்படி இல்ல. சத்தியமூர்த்தி பவன்ல என்னவோ வாங்கிக்கிட்டாரு, இதுல வாங்கிக்கிட்டாரு, இவ்வளவு கொடுத்த காசுல கூட இருந்து கொடுத்த மாதிரி பர்சன்ட் எடுத்து கொடுத்த அளவுக்கு சொல்றீங்க. உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஆளுகிட்ட நான் எப்படிங்க பேச முடியும்? அவர் பர்சனல் மூக்குத்தியை கழட்டி கொடுத்தது கூட பார்த்துருக்கீங்க. அவ்வளவு கிட்ட நெருங்கி இருக்கிற உங்ககிட்ட நான் எப்படி பேச முடியும்? வேண்டாங்க. உங்க டிவிக்கு அது தேவையில்லை. உங்க டிவிக்கு அது தேவையில்லை. காமராஜர் ஒடுக்க சீலர், சத்திய சீலர், மக்களுக்காக வாழ்ந்தவர். 10 பைசா கூட அவர் சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே காத்தியே உணவா உண்டு, அதுலதான் உயிர் வாழ்ந்தார். மக்கள் படமும் பூமியில வாழ்ந்த இதையுமே உயிர்ப்படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு தனம் இல்லாத அவரை பத்தி நான் எங்க பேசணும்? எதுக்காக அந்த நாங்க ஏதாவது சொல்ல போய் அந்த அப்படியே அப்பேற்பட்ட ஒரு உத்தம மனிதரை நான் வந்து கேவலப்படுத்தினேன்ற பேர் என்னத்துக்கு? கேவலப்படுத்துறதுக்காக எது சொன்னாலும் தப்பாயிடுமே. எது சொன்னாலும் தப்பாயிடுமே. இந்த விஷயம் சர்ப்ரைஸ் ஆகுறதுனால ஏன்னா அவரை பத்தி கதைகள் எவ்வளவோ இருக்குது, என்னென்னவோ கதைகள்லாம் எழுதுறீங்க. நாங்க அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு பேசாம தான் இருக்கோம்.
என்ன புரியல, என்னென்ன கதைகள்? தெரியாது. உங்க டிவிக்கு அது தேவையில்லை. இல்ல நீங்க சொல்லுங்க. உங்க டிவிக்கு அது தேவையில்லை. இல்ல நீங்க உங்க சொல்லுங்க. ரசிகர்கள் உங்க ரசிகர்கள் யாரும் தெரியும். அவங்களுக்கு என்னத்துக்கு இந்த விஷயம்? இல்ல நீங்க சொல்லும் போது அது என்னங்கிறது தெரியும். வேண்டாம். அது உங்க ரசிகர்கள் நான் இது வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு இல்ல, விஷயம். அது எங்களுக்கு தெரியும். எங்க விஷயம் எங்களோட போகட்டும். அதுதான் சொல்லுங்க. இப்ப நான் என்ன எதுக்காக இதை சொன்னேன்னா, அது இது நான் கையை இருக்க கருத்து பிடிச்சு பேசுறது ஒரு கேவலன்றீங்களே. இல்ல. எனக்கு கேவலம் அந்த சொல்லல. அந்த அளவுக்கு நீங்க நாகரிகமான ஒரு கட்சியை நடத்த ஒரு சேனல் நீங்க. இல்ல நான் சொல்லல. ஏங்க ஒரு நான் ஒரு தவறா நட்பு சொன்னேன். நான் ரீதியா சொன்னது தவறா ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நட்பு என்ன ரீதியா சொன்னேன், அதோட அப்படியா உங்களை வந்து கேட்டேன். கையை பிடிச்சாக்க நான் வந்து உங்களுக்கு மேல ஏறிட்டேன், நான் உங்களை கேவலப்படுத்திட்டு அர்த்தமா? அப்படி நான் சொல்லவே அதுதான் இல்லை. இன்டர்பிரேஷன். இல்ல அப்படி நான் சொல்லவே இல்லை. சொன்னதுக்கு என்ன இல்ல, அர்த்தம்? நான் அப்படி கையை பிடிச்சு கேட்டாங்களா? கேட்டாருன்னாக்கா என்ன அவரை கேவலப்படுத்தணுமான்னு கேக்குறீங்களே. இல்ல, ஐயோ, நான் கையை பிடிச்சு ஐயா, நீங்க பேசுறது தவறா கேவலமா? புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தவறா புரிஞ்சு. நான் என்ன கேட்டேன்னா, கையை பிடிச்சு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கே, அப்படி உண்மை. ஏன்னா தமிழறிவு மணியன் ஐயா அவர்கள்ட்ட நாம் இன்டர்வியூ கேட்கும்போது அவர்கள் என்ன சொன்னாங்க, அப்படி எதுவும் இல்ல. திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க அப்படி நடந்தது நீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் நான் எனக்கு தெரியாது. கேட்டேன். அதுதான் நான் எனக்கு அதனுடைய தெரியாது. கேள்வியினுடைய அவர்கிட்ட போய் கேளு. அவர்கிட்ட போய் கேளு. என்னத்துக்கு வம்பு? அந்த வம்பே வேணும். முடிவெடுத்து வர்றீங்க. முடிவு எடுத்து வரலைங்க. முடிவெடுத்து வர்றீங்க. இல்ல நான் 100% அபிப்பிராயத்தை கேட்டா சொல்லலாம். முடிவெடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல இல்லை. நான் முடிவு எடுக்கல. நான் அந்த பக்கம் இருக்கிறத இப்படி சொல்றாங்கன்னு அந்த சொன்னேன். பக்கம் முடிவெடுத்து சொல்றீங்க. கையை பிடித்து பேசி அவரை கேவலப்படுத்துகிறீர்கள் என்று இல்ல முடிவெடுத்து சொல்றீங்க. கேவலன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படித்தான் சொன்னீங்க. போய் எழுத போடுங்க. இல்ல நான் கேவலன்னு சொல்லல. நான் அப்படி காமராஜரை கேவலப்படுத்த வேணுமா? கையை பிடிச்சு இல்ல அப்படி சொல்லி இருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கையை பிடித்து பேசியதாக சொல்லப்பட்டிருக்கான்னு நான் வேண்டாங்க. கேட்டேன். கையை பிடிக்கிறது கூட காமராஜர் கையை பிடிக்கிற அளவுக்கு அவர் நல்லா தாழ்ந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் அப்படி நான் கேட்கலைங்க. அவரை நான் என்ன பத்தி நாங்க கேட்டேன், பேச கையை பிடித்துக் கொண்டு விட்டுருங்க சார். சொன்னாரா? வேண்டாம் சார். நான் அதனாலதான் முதல்லயே சொன்னேன் காமராஜரை பத்தி வேண்டான்ட்டு. அந்த வம்பே வேணாம். நாங்க திருட்டுறையில வந்தவங்க, எங்க தலைவர் அண்ணா வந்து பொம்பளை விஷயத்துல மோசமானவர் அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் நாங்க கேட்டுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்களாம் உத்தமர்கள், தப்பே செய்யாத பிறவிகள், தெய்வ பிறவிகள். நாங்க கேட்டுக்கணும். அவ்வளவுதான். போங்க. இது அவரை பத்தி பேசாத, தெய்வ பிறவி பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒரு அல்பாத்மா. விட்டுருங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. தவறு இல்லைங்க. வேண்டாங்க. ஒரு தெய்வ பிறவியை பத்தி நான் பேசல. நான் அவர் அதுக்காக தெய்வ சொல்லல. பிறவி தவறே செய்யாத அப்பழுக்கற்ற தெய்வ பிறவி அவர். விட்டுருங்க. போதுமா? இதுக்கு மேல எனக்கு தமிழ்ல வார்த்தை இல்லை. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சொல்லி விட்டுருங்க சார். நான் சொல்றேன், நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்களோ எனக்கு தோணுச்சு. நான் அப்படி கேட்கல. நான் என்ன கேட்டேன்னா, அந்த மாதிரி வேக வேகமா பதறீங்களே. இல்ல நான் என்னத்துக்கு பதறல. நான் அந்த உங்ககிட்ட மாதிரி வம்புக்கு வரணும்? சொன்னாங்களான்னு தான் நான் கேட்டேன். நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி நீங்க சொல்லி, நான் அப்படி சொல்லவே நான் இல்லை. ஒரு ஸ்டாண்டே என் எடுக்கல. பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டாண்டே இது இல்ல. இவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது இருந்தது உண்மையா அப்படிங்கறத நான் கேட்டேன். விஷயத்தை இவ்வளவு சொன்ன பிறகும் ம். கையை பிடிச்சு கேட்கிற அளவுக்கு காமராஜர் இழிவுபடுத்தணுமான்னு கேட்கறீங்க. உடனே என்னென்ன சொல்லி கேட்கல. மூக்குர்த்தியை கழட்டி கொடுத்தார். இதெல்லாம் சத்தியமூர்த்தி பவனில் வந்த காசை கொடுத்துதான் டீ குடித்தார். விட்டு ஆட்டுக்கிட்டு போறீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த 10 நிமிஷம் நான் கழுதையாட்ட பேசுறது கழுத கத்தன மாதிரி ஆச்சு. நீங்க தவறா நினைச்சீங்க. வேற என்ன தவறா நினைக்கிறீங்க? சரியா நினைச்சீங்க. அப்படி நான் சொல்லவும் இல்லை. அப்படி உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்டு பேச வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. காமராஜரை பத்தி பேச்சு எனக்கு என்ன ஆக போறது? எனக்கு என்ன தேவையில்லை. இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை. எல்லா காலத்திலுமே காமராஜருக்கு எதிரான திசையில இருந்தவன். நான் சேலத்தை சேர்ந்தவன். எங்க ஊருக்கு அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க ஏத்துக்க முடியாதவரை. அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்லாம் கேட்காதீங்க. எங்க மாவட்டத்தையே அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தவன் எவ்வளவு அவரால் பாதிக்கப்பட்டவன்னு எனக்கு தெரியும். வேண்டாம். அதெல்லாம் வேண்டியதில்லை. எங்களுக்கு தேவையில்லை. தெய்வ பிரிவா இருக்கிறவரை பத்தி அசிங்கப்படுத்துறது என்ன லாபம் இருக்கு? விட்டுருங்க. தெய்வ பிரிவா அவருக்கு உருவகப்படுத்திட்டு அப்படியே கொண்டு போங்க. எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. இதுல எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு புரியல. எனக்கு எந்த லாபமும் இல்ல. நான் சொன்னேன் உங்க லாபத்தை பத்தி சொல்லுங்க. ஏன் லாபத்தை பத்தி சொல்றேன்? அவரை பத்தி பேசுறது எனக்கு என்ன லாபம் தேவை? இல்ல நான் மீண்டும் ஒரு நிமிஷம் என்னை தெளிவு ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. நான் என்ன கேட்டேன்னா, கையை பிடித்து கொண்டு சொன்னாரா அப்படின்னு நான் கேட்டேனே தவிர, அவர் இதை பிடித்து செஞ்சாலும் அவரை கேவலப்படுத்தவோ அல்லது கருணாநிதி அவர்களை நான் தாழ்ந்து பேசவோ என்னுடைய நோக்கம் அல்ல. அதான் சொன்னீங்க. இதை வச்சு கருணாநிதி ஏத்தி பாக்குறீங்களா தானே உங்க கேள்வி. அப்படி இல்லை. நான் இதை வச்சு அவரையே ஏத்தணும். அவரை ஏத்தி பேசுறதுக்கு 1000 இருக்குதுங்க. அவருடைய இலக்கிய அறிவை பத்தி பேசலாம். அவருடைய அரசியல் அறிவை பத்தி பேசலாம். அவருடைய பேச்சாற்றலை பத்தி பேசலாம். எவ்வளவோ இருக்குதுங்க. கலைஞரை பத்தி தூக்கி பேசுறது எங்ககிட்ட எவ்வளவோ இருக்குது. இவரோட ஒப்பிட்டு அவரை தூக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன சொன்னா, 2 பேரும் அரசியல் எதிர்நிலையில் இருந்தவர்கள். அவர்கள் இப்படி சொன்னாரு. காங்கிரஸ் திமுகவும் ஒன்று சேர்ந்தவில்லையே, காமராஜர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் சேரலையே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர் அப்படி சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி
பரவலா எல்லா பக்கம் வைக்கப்படுதுங்க. அதைத்தான் நாங்க நான் சொன்னேன். விளக்கம் சொன்னதுக்கு அப்புறமா திருப்பி அதே கேள்விக்கு தானே போறீங்க. அப்ப நான் அந்த 10 நிமிஷம் பேசினது பூரா அழிச்சிருங்க சார். அது எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த எஃபெக்டுமே இல்லையே. அதை பத்தி கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. எமர்ஜென்சி டைம்ல இப்படி பேசினாங்கன்னு சொன்னதுக்கு நீங்க திருப்பி திருப்பி எங்க போறீங்க? அங்கேயே போறீங்க. சத்தியமூர்த்தி பவன்ல காசு கொடுத்து காப்பாத்தினாங்க, இதெல்லாம் நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட. அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததை பத்தி கேட்டேன் நான் உங்ககிட்ட. அவர் என்ன எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாருங்கிறத பத்தி நான் எதாவது பேசணும் உங்ககிட்ட. நான் சொன்னது என்ன, எமர்ஜென்சி டைம்ல இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துருக்குது, அதுல இருந்து பதவியில் நாங்க இல்லாதனால நீ தான் இது பண்ணணும், சஞ்சீவ் ரெட்டி நிஜலிங்கம் எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறோம் செய்யுன்னு தான் சொன்னார். அவ்வளவுதான் நடந்தது. இது காமராஜர் இழிவுபடுத்துறதா நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு தெரியாது. இல்ல நான் அது இழிவுபடுத்த ஜனநாயகத்தை காப்பாத்துன்னு காமராஜர் சொன்னது அவரை இழிவுபடுத்ததா சொன்னீங்கன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஆட்சி இல்ல. நான் அதை சொல்லல. அதைத்தான் நீங்க சொன்னது. இல்ல நான் அப்படி சொல்ல. ஜனநாயகத்தை காப்பாத்துன்னு கலைஞர்கிட்ட சொன்னது தப்பு. அவர் அப்படி பேசுனது அவர் அப்படி சொன்னாருங்கிறதோ அவர் இழிவுபடுத்ததா பாக்குறேன்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்படி சொல்லல. நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துன்னு சொன்னது அவருக்கு இழிவுங்கிறீங்க. நான் அப்படி சொல்லல. நான் என்ன கேட்க வேண்டும், மீண்டும் நான் கேள்வி தெளிவுபடுத்துறேன். திரு வைரவன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலும் இல்லை என்று சொல்கிறார்கள். இது போன்ற அவருடைய கருணாநிதி அவர்களுடைய சுயசரிதையும் இது போன்று இல்லைன்னு சொல்கிறார்கள். அதனால் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு தான் நான் என்னுடைய கேள்வி வைத்தேனே தவிர ரெண்டு பக்கம் என்னை இழிவு. வைரவன் அவருடைய உதவியாளர், அவரே எழுதல. இல்ல நம்புறீங்க? இதை நான் சொல்றது போய் அவ்வளவுதான் விட்டுரு. வைரவன் புத்தகத்தை தான் நீங்க ஆதாரமா வைக்கிறீங்க. ஆதாரமா தமிழர் விமணியில தான் நீங்க ஆதாரமா வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எங்கிட்ட எங்க கேக்குறீங்க? அந்த உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆதாரம் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க 2 பேர் சொல்லி இருக்கும்போது நாங்க எங்க பேசணும்? இல்ல நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நான் தவறு இல்லைங்க. இல்ல அவர் அவங்க சொல்றத வச்சு நான் கேக்குறேன். நாங்க என்னத்துக்கு பேசணும்? வைரவன் சொன்னதுக்கு பிறகு நான் எங்க பேசணும்? நீங்க அவர் காலத்துல வாழ்ந்தவர் தானே? இல்லைங்க, நான் அப்ப பிறக்கவே இல்லைங்க. விட்டுருங்க. என்னத்துக்கு அது பேசணும்? முரணா சொல்லுங்க. வேற என்ன பண்றது? வைரவன் சொல்லி விட்டாரு. இல்ல அவர் வைரவன் எங்கேயாவது ராஜாராம பத்தி, வைரவன் புத்தகத்துல ராஜாராம பத்தி எங்கேயா இருக்குதா? பாருங்க, எடுத்து பாருங்க. சௌரிராஜனை பத்தி ஏதாவது இருக்குதா? அவருடைய மருத்துவரை பத்தி, அவரை பத்தி ஏதாவது வார்த்தைகள் இருக்குதா? அதெல்லாம் ஏன் இல்ல? வைரவனை தான் போய் கேட்கும். எங்களுக்கும் அவரு காமராஜர் ஐயாவுக்கும் என்ன உணவுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய உடல் அடக்கம் செஞ்ச போது அந்த உடல் பக்கத்துல நின்றுட்டு இந்திரா காந்தி எல்லாம் கூட்டிட்டு போன போட்டோ எல்லாம் இருக்குது. முடிஞ்சா கூகுள்ல போட்டு இப்ப தேடி பாருங்க, தெரியும் யாரு எல்லாம் என்ன பண்ணாங்க. வைரவர் இருந்தாராங்க, தமிழர் மணியர் இருந்தாராங்க. போய் எடுத்து போட்டு பாருங்க, தெரியும். இல்ல இப்போ சும்மா பொத்தாம் போது ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைங்க. என்ன வேணாலும் பேசுங்க. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த அப்துல் கலாம் தான் டேம் கட்டுறதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரை பத்தி கதை விட்றீங்க. காமராஜர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவர் தான் டேம் கட்டுறதுக்கு கூப்பிட்டாருன்னு கதை விட்றீங்க. நிக்சன் வந்தாரா இந்தியாவுக்கு, அண்ணாவை பார்க்க மறுத்த நிக்சனை நான் சந்திக்க மாட்டேன்னு காமராஜர் சொன்னான்னு கதை எழுதுறீங்க. கேட்டுக்க வேண்டியது. இவைகள் எல்லாம் திட்டமிட்டு கதைகளாக பரப்பப்படுது. இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. ஏன் அப்படி எழுதுறாங்க? ஒரு ஆளை உயர்த்தி பேசுறதுக்காக எழுத தெரியாம எழுதுறது. அதை எழுதுறது கூட அறிவு இல்லை. அதுதான் பிரச்சனை. எழுதிவிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. ஏயா ஏரோஸ்பேஸ் என்ஜினியரை வச்சு டேம் கட்ட சொன்னார்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டப்பறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்துல் கலாம் ஏரோஸ்பேஸ் படிச்சவர். அவர் முதலமைச்சராக இருந்தபோது கல்லூரி மாணவராக இருந்தவர். அவர் எப்படி டேம் கட்டுவார்? அது ஏரோஸ்பேஸ் படிச்சவர். இப்படியெல்லாம் கதையை கட்டுறதுனால யாரை அதை நான் அதை போட்டேன். யாரை கேவலப்படுத்துறீங்க? காமராஜருக்கு இப்படி கதையை எழுதி அவரை கேவலப்படுத்தாதீங்க. இது கூட தெரியாம ஏரோஸ்பேஸ்காரனை டேம் கட்ட சொல்றாருனாக்கா காமராஜருக்கு தான் ஆச்சுங்க. இது கூட தெரியாம முதலமைச்சராக இருந்தாருன்னு கேட்பாங்க. என்னத்துக்கு ஆச்சுங்க? நிக்சன் எப்போ இந்தியாவுக்கு வந்தாரு? அப்ப அண்ணா என்னவா இருந்தாரு? இவர் என்னவா இருந்தாரு? இவரை சந்திக்கிறதுக்கு நிக்சன் என்னத்துக்கு கேட்டாரு? ஏதாவது ஆதாரம் இருக்கா? கதை எழுதுறீங்க இஷ்டத்துக்கு. தூக்கி விடுறதை பத்தி யாரும் ஆட்சேபிக்கலைங்க. இப்போ நான் கூட காசு கொடுத்தா என்னை பற்றி எழுதுறதுக்கு ஆள் இருக்குதாங்க. காந்தராஜ் முதலாக சூரிய பகவானை பார்த்து பூமிக்கு வெளிச்சம் வேண்டும் என்று கேட்டார். சூரிய பகவான் ரொம்ப நேரம் யோசித்த பிறகு நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளேன்னு சொன்ன பிறகு சூரியன் வெளிச்சம் வந்தது. எழுதுறதுக்கு ஆள் இருக்கு. அப்படி எழுதப்பட்டவைகள் தான் இவைகள். இந்த கதையெல்லாம் எதுக்கு? காமராஜருடைய சாதனைகள் 1000 இருக்குது, அதை சொல்லிட்டு போங்கள. இது போன்ற எழுதியிருக்க வேண்டாங்க. தேவையில்லை, அசிங்கப்படுத்துறீங்க அவரை. ஜாதி இதுல அபிமானத்துல இஷ்டத்துக்கு கதை எடுத்து அவரை கேவலப்படுத்திருக்கீங்கிறத நான் சொல்ல வர்றேன். அவருடைய சாதனைகள் 1000 இருக்கு.
ஆனா இப்போ எதற்காக நாங்களாம் எதிர்கட்சியில் இருந்தபோது அவருடைய நெகட்டிவ் சைடு தான் நாங்க பார்த்தோம். நீங்க எப்படி பாசிட்டிவ் சைடையே சொல்லிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி நாங்க நெகட்டிவ் சைடையே சொல்லிட்டு வந்தோம். அவ்வளவுதான். இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா அண்ணாவை தோற்கடித்தார். காமராஜரையோ தோற்கடித்தார்கள். நாங்க அண்ணாவை தோற்கடிக்கல, காமராஜரையோ தோற்கடித்தவர்கள். எப்ப தோற்கடிச்சாங்க? எதனால தோற்கடிச்சாங்க? அப்ப மக்கள்லாம் முட்டாள்களா? தோற்கடிச்சவங்க எல்லாம் அயோக்கியர்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அதுல அவருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அரசியல். அண்ணா அவர்களுக்குமே வந்து காமராஜர் அவர்கள் தோற்றதுல விருப்பம் இல்லை, தோத்ததுக்கு வருத்தப்படுகிறேன். சீனிவாசன் அதனாலதான் எளிமையான சீனிவாசனை நிக்க வச்சது காமராஜருக்கு பெரிய போட்டி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான். என்னுடைய ஜஸ்ட் சீனியருங்க சீனிவாசன். காலேஜ்ல ஸ்டூடெண்ட் லீடர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பேர் வாங்கின ஆளு. இன்னும் சொல்ல போனா போலீஸுக்கு பயந்துட்டு ஏன் ரூம்ல தான் தங்கியிருந்தார் ஹாஸ்டல்ல, ஸ்டான்லி ஹாஸ்டல்ல இருக்கும்போது. திடீர்னு கூப்பிட்டு நிக்க வச்சு விட்டாங்க. அது இந்திய எஜுகேஷன் நடத்துறது அவர் தாங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு. காமராஜருக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக, போட்டி பெருசா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சீனிவாசனை நிக்க வைக்கிறார். காமராஜர் நாக்குல சனி. எஸ்.ஆர். நாயுடுன்னு அங்க இருந்தாரு. ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவியுடைய தாத்தா, மிகப்பெரிய லீடர். அவர் இப்படி விரல சொடுக்கினாருன்னா நாயுடு இனம் போற அவருக்கு பேச்ச கேட்கும். அவர்கிட்ட முறைச்சாரு. உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன்ட்டாரு. எஸ்.ஆர். நாயுடு தான் அவர் தோக்கடிச்சது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெயில் பத்திரிகையில ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு, நோ ஸ்மூத் சைலிங் ஃபார் காமராஜ் அப்படின்னு போட்டு கீழே டீட்டெயில் போட்டாங்க. எஸ்.ஆர். நாயுடு பகிச்சுக்கிட்டாரு, 10,000 ஓட்டு பக்கத்துல தோத்து போவாருன்னு போட்டாங்க. யாரும் அதை நம்பல. அப்போ ரிசல்ட் வந்தபோது அண்ணா ஆடி போயிட்டார். உண்மையில வருத்தப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். அண்ணாவை தோக்கடிச்சார். அதுக்கு முன்னாடி நடேச முதலியாருங்கிற ஒரு பெரிய பண முதல 100 பஸ்ஸுக்கு சொந்தக்காரர். அவரை நிக்க வச்சார். அண்ணாவுக்கு தோக்கடிச்சார். அண்ணா அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்து வந்தார். அதுக்கப்புறம் தான் ராஜ்யசபா போனார். ராஜ்யசபாவுடைய மெய்டன் ஸ்பீச்சில் நேரு ஆடி போயிட்டார். நேரு ஆடி போய் கூப்பிட்டு வச்சு பேசினார். ஆனா அதுக்கு நேருக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உடனே இறந்து போயிட்டார். அண்ணா ராஜ்யசபா போன உடனே இறந்துட்டார். இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் விஸ்வரூபம் அகில இந்திய லெவலுக்கு அவர் போனார். அண்ணா காமராஜர் தோத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்? படிப்படியா இறங்கிட்டு போயிடுச்சு. அதான் இதை சொன்னது நான் இல்லை, ஜெயலலிதா. அதான் அவருடைய உயர்வுகளை எவ்வளவோ சொல்லாங்க. கல்வி கண் கொடுத்தவர், உண்மை இல்லைன்னு சொல்லல. அதுக்கு எங்களால சொல்ல முடியும். பனகல் மகாராஜா, பனகல் பார்க் இருக்குது. அந்த பனகல் மகாராஜா தான் முதல்ல மதிய உணவு பள்ளிக்கூடத்துல படிக்க வர்ற பசங்களுக்கு மதிய உணவு போடணும்னு சொல்லி திட்டத்தை கொடுத்தவர். அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது சென்னை மாகாணம் 1920 அவர் தான் மதிய உணவு போட்டார். காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே அந்த மதிய உணவை எடுத்துக்கிட்டாங்க. பெண்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறது அவங்க தான் கொடுத்தாங்க. சுப்பராய முதலியார் இருக்கவர் தான் கல்வி அமைச்சர். கல்வி, பெண்களுக்கு கல்வி இன்னும் படிக்க வரக்கூடாதுங்கிற காலத்துல பெண் கல்வியும் இவன் ஊர் மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தோன்னு உனக்கு சோறு போடுறேன்னாரு. இந்த சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவன் படிச்சான். படித்ததுனால உருப்படியான். அது நின்று போச்சு. காமராஜர் திருப்பி ஆட்சி வந்து பார்த்தா ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்படி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு அதை திருப்பி ரிவைவ் பண்ணார், திருப்பி உருவாக்கினார். அதை குடிச்சோறு பண்ணது உங்களுடைய புரட்சி தலைவர். பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் ஊர் மேயும் ஆனால் அவன் சோறு தின்ட்டு போன் பண்ணார், படிப்பை கெடுத்தார். அதான் அவர் பண்ணது. இவ்வளோ பேசுறோமே, மதிய உணவை பற்றி பேசுறோமே, நம்ம தமிழ்நாட்டில் அது பெருசா பேசுறோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது மதிய உணவு இருக்கா பார்த்துருக்கீங்களா? எந்த மாநிலத்தில் இருக்குதா பார்த்து இல்லை. எம்.டி. ராமராவ்கிட்ட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் போடுறாங்கன்னு அவர் சீஃப் மினிஸ்டர், என் மக்கள் சாப்பாட்டுக்கு உழைக்கணும், உழைச்சி தான் சாப்பிடணும், இல்லாட்டி போனா பிச்சைக்காரன் ஆயிடுவான்ட்டார். கொண்டு வரலையே ஒரு ஸ்கீம். இவ்வளவு பாப்புலர் ஸ்கீம் உங்க மீடியாக்கள் தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடுறீங்க. மதிய உணவு போட்ட வள்ளல் தெய்வம்னு கொண்டாடுறீங்க உங்க மீடியாக்கள். எந்த ஒரு மாநிலத்திலும் அது மதிய உணவு இருக்குதா? தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலம் சொல்லுங்க பாக்க. ஏன்னா எல்லாரும் வந்து உழைச்சு பிழைக்கணும்னு சப்பா பிச்சை எடுக்கிற புத்தியை உண்டாக்க விட்டுடும். உண்மையிலேயே முடியாதவர்களுக்கு தானே அந்த மதிய உணவு கொடுத்தாங்க சொல்லலாங்க. அதுக்காக அதான் நீங்க தான் இருக்கிறீங்க, ஆதரவா பேசுங்க. என்.டி. ராமராவ் ஒரு முட்டாள்.
மற்ற மாநிலத்தில் முதலமைச்சர்கள்லாம் முட்டாள்கள். நீங்க அவங்களுக்கு போய் சொல்லுங்க, அறிவில்லையா உனக்கு, நாங்க சோறு போடுறோம், உனக்கு அறிவில்லையான்னு கேளுங்க. உணவு போடுவதில் ஒரு தவறு இருக்கு. மாணவரை உணவு போடுறதுல தப்பு இல்லைங்க. இல்ல அந்த மாணவர்கள் அடிப்படையில ஒண்ணுமே மீன் இல்லாதவர்கள். பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீங்க. புரியுதா? ஏன் இப்ப வந்து இங்க வேலை பாக்குறீங்க? இதை செஞ்சாதான் சம்பளம். வீட்டுல சும்மா இருந்தாலே சோறு போடுறாங்கன்னு நீங்க என்னத்துக்கு வேலைக்கு வர்றீங்க? இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இவ்வளவு சக்தி உடம்புல சக்தியை வச்சுக்கிட்டு மூளையை வச்சுக்கிட்டு உங்க மூளையும் உடம்பும் சக்தியும் அத்தனையும் வீணா போய் தண்டத்துக்கு போடுற சோறை தின்ட்டு போறதுக்காக இருக்கீங்க. இந்த வயசுல ஏங்க வேலை செய்யறேன்? எனக்கு உழைக்க முடியுது, என்னால பேச முடியுது, என்னால சிந்திக்க முடியுது. நான் இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்காக இல்லை, என்னுடைய உழைப்பை நான் கொடுக்குறேன். இதனால ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உருப்படி ஆச்சுன்னாக்கா அது என்னுடைய பலன். என்னால இருந்த அந்த பூமிக்கு நான் பிறந்ததுல நான் பூமிக்கு செஞ்ச சேவை. எவனோ ஒருத்தன் உட்காந்து திங்க் பண்ணி தாங்க புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சான். ஏன்னா ஒரு தூரத்துல ஒரு மிருகம் போது அதை துரத்தி பிடிக்க முடியலன்னு ஒருத்தன் திங்க் பண்ணான். இங்க இருந்து அடிச்சா சாவர மாதிரி ஏதாவது இருக்குமா? யோசனை பண்ணான். ஒரு கூரை ஒரு இதை எடுத்து இப்படி தூக்கி போட்டான், சரியா போகல. அப்புறம் ஒரு அம்பு கண்டுபிடிச்சான், அடிச்சான். உட்காந்த இடத்துல அடிக்கலான்ட்டான், கண்டுபிடிச்சான். வில்லு அம்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து சரியா இல்லை, அதை வந்து ஒரு கெமிக்கல் ஏதாவது பண்ணணும்னா புல்லட்டை கண்டுபிடிச்சான், துப்பாக்கியை கண்டுபிடிச்சான், ஆயுதங்களை கண்டுபிடிச்சான். அறிவு வளர்ச்சி அப்படிதான் இருந்தது. மாடு சும்மா உக்காந்துக்கிட்டு ஏறு நல்ல சைஸோட உட்காந்துக்கிட்டு இருக்குது. இது மேலே ஏறி சவாரி பண்ணா என்னன்னு யோசனை பண்ணான். சவாரி பண்ணான், உடம்பு வலிச்சுது. ஒரு சக்கரத்தை போட்டு மாட்டி ஓட்டிட்டு போனா மாட்டு வண்டி கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த திங்கிங் இருக்கணும். எதுக்காக அதை கண்டுபிடிச்சான்னா சோறு திங்கிறதுக்காக. சோறு சுலமா கிடைச்சிருந்தா அவன் அம்பு கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், வளர்ச்சி இருந்திருக்காது, இந்த அறிவியல் வந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு அவன் அலைஞ்சாத்தான் அவன் வேலை செய்வான். எனக்கெல்லாம் சமையல் தெரியாது. ஏன்? வீட்டில் சமையல்காரர் பொண்டாட்டி இருந்தா சமைச்சு விட்டா. தெரியாதனமா நான் அமெரிக்காவுக்கு பயிற்சி காமிச்சு விட்டாங்க. ஹாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து குட்டிச்சவரானவன் நான். ஹாலிவுட் படங்களில் வந்து கதாநாயகி இப்போ ஃபுல் ஷூட்டில் வருவார், ஒரு ஸ்டைலாக ஒரு காரில் வருவார், இறங்குவார், கதாநாயகியை கிஸ் பண்ணுவார். உடனே ஒரு வீட்டுக்குள்ளார போனால் லைட் எரியும், பங்களா இருக்கும். அப்படித்தான் நினச்சிக்கிட்டு போயிட்டாங்க. வில்லா இன்டர்நேஷ்னல்ங்கிற இடத்துல எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அங்கே போய் எல்லாம் போட்டி படிக்கலாம் வச்சுட்டு பசி சாப்பிட்ணும். மெஸ்ஸு எங்க? அந்த என்கேப்பர் ஒரு அம்மா மெஸ்ஸா அப்படின்னாங்க. சாப்பிடணுமா? சாப்பாடு ஒன்று. குக்கிங் ரேஞ்ச் அங்கே இருக்குது. இங்கே பக்கத்தில் போனா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. உனக்கு வேணுங்கிற அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு சமைச்சு சாப்பிடு. சமைச்சு சாப்பிடா, உன் சாப்பாட்டை நீ தான் சமைச்சுக்கணும். இல்லாட்டி போனா பிரெட்டு கடைக்கு போயிட்டு அப்படின்ட்டான். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டேன், அமெரிக்காவில் இருக்கிறது. சோறு இல்லைங்கிறாங்க. அடக்கன்றாய், உனக்கு அதெல்லாம் சொல்ல மறந்துட்டாங்களா? நாம தான் சமைச்சுக்கணும். அப்புறம் அவர் எடுத்துட்டு வந்தார். அடுத்த நாளே இந்தியாவுக்கு திரும்பிடலாங்கிற அளவுக்கு நொந்து போய் காஃபி வேணும், காஃபி இல்லை. எவனும் அதை சொல்லலைங்க. அமெரிக்கா போறவங்களாம் நம்ம ஆளுங்க அங்கே போயிட்ட உடனே என்ன பண்ணுவான்னு ஒரு ஃபுல் சூட்டில் நிற்பான். அப்போ நம்ம ஊரில் டிவி இல்லை, டிவி பக்கத்தில் இப்படி கையை வச்சுக்குவான். பின்னாடி ஒரு கார். அமெரிக்காவில் இதெல்லாம் எனக்கு இருக்கு. நீ தான் கக்கூஸ் கழுவுனுங்கிற விஷயத்த சொல்லு. என் ரூமை நான் தான் பெருக்கிக்கணும், நான் தான் கக்கூஸ் கழுவணும், அதெல்லாம் சொல்லல. இதை மாத்திரம் எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அங்கே போனதுதான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றேன்னா, உழைச்சாகணும். அங்கே சமையல்காரன் கிடையாது, அங்கே பெருக்கிறவங்க கிடையாது, எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் அங்கே போய் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சமையலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அமெரிக்கா போகும்போது எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இல்ல அது இப்ப இந்த மாதிரி எதுக்காக சொல்றேன், அந்த மாதிரி திட்டங்கள்னால தானே இப்ப வந்து ரூபாய்க்கு 3 படி அரிசி, அது போற மக்களுக்கு வந்து இலவசமான இந்த மாதிரி திட்டங்கள். ரூபாய்க்கு 3 படி அரிசி எல்லாமே தப்பான கொள்கைகள். அது அண்ணா தானே கொண்டு வந்தார். அது அண்ணா சொன்னா மாத்திரம் நான் ரைட் எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு முதல்வர் கொண்டு வந்துருக்கிற பல திட்டங்கள் நான் ஏத்துக்கல. இலவசங்களுக்கு பழக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாங்க எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியோட ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கேங்க. அப்போ நிரோத போட்டாக்கா எய்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது வந்து ப்ரூவ் ஆகி போச்சு. நிரோதை வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுன்னு முடிவு எடுக்கிறோம் கவர்மெண்ட்ல. WHO-வும் வேர்ல்டு பேங்க்கும் எங்களுக்கு அட்வைசர்ஸ். அந்த கமிட்டியில் நான் தான் மெயின். இது வந்து நிரோதுக்கு இன்சார்ஜ் நான், இந்தியாவில் சப்ளை பண்றது. ஃப்ரீயா கொடுக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னு
ஃப்ரீயாக கொடுத்தா பிச்சைக்காரனாக்குறான், அந்த வேலையை செய்யாது, அவனுக்கு அந்த மரியாதையே இருக்காது. ஒரே ஒரு ரூபா வாங்க அவன் எப்படி வச்சுக்கிறான் பாருன்னு. அனுபவ ரீதியாக எங்களுக்கு தெரியும். ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் இருக்கோம், பேஷண்ட் வருவான். நம்ம ஊர் பேஷண்ட் எப்படி தெரியுமில்ல, இப்போ வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி பஸ் ஸ்டாப்லாம் நிற்கிறது வேற விஷயம். அப்போ பஸ் ஸ்டாப் பூரா அங்கே தான் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருப்பான், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஹாஸ்பிட்டல் தான் பின்னாடி இருக்கு, உடனே உள்ளே வருவான். அப்படி வரிசையில் வந்து 2 நாளாக வயிற்று வலி, தலைவலி ஏதாவது. நாங்கள் வந்ததுக்கு என்ன பண்ணுவோம், இவன் ஒன்றும் இல்லைன்னு தெரியும், 2 வைட்டமின் மாத்திரை, ஒரு 4 இது பெயின் கில்லரு எல்லாத்தையும் ஒரு பொட்டம் கட்டி 3 நாளைக்கு சாப்பிடுன்னு கொடுப்போம். இவன் வாங்கிக்குவான், 2 மாத்திரை போடுவான், ஒரு பெயின் கில்லரு ஒரு விட்டமின் போடுவான். 50 ரூபா மாத்திரைங்க ஃப்ரீயாக கொடுத்தேன், தூக்கி போட்டாச்சு. ஒரே ஒரு ரூபா வாங்கியிருந்தேன்னு வச்சுங்க, மடிச்சு பர்ஸை எடுத்து அந்த பர்ஸுக்குள்ளார சொல்லி பத்திரமா வச்சுக்கோ, அப்போதான் அதுக்கு வேல்யூ. அதைத்தான் WHO ஃப்ரீயாக கொடுக்குற வேலையை கிடையாதுன்ட்டு. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் அலைவாங்க. எப்படி சொல்கிறேன், நான் சோப்பு இருக்குது வாங்குவேன், சோப்போட உனக்கு ஒரு சீப்பும் கொடுக்குறேன்னு சொன்னான் பேர், அதைத்தான் வாங்குவேன் நான். இந்த சீப்பு ஃப்ரீ, இலவசத்துக்கு அலைகிற கூட்டம் இங்கே வந்து காசு கொடுத்து நடக்காது, நிறுவனத்து ப்ரொமோட் ஆகாது. இது மக்களை ஒரு மாதிரி நீங்க கேவலப்படுத்தக்கூடிய, கொச்சைப்படுத்தக்கூடியதாக இல்லை. கொச்சப்படுத்தி தான் சொல்றேன், கொச்சப்படுத்தி தான் சொல்றேன். ஏன்டா அலைகிறீங்கன்னு தான் கேட்குறேன். அந்த இலவசம் தானே இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களையும் எத்தனையோ உருவாக்கி இருக்குது. இவங்க ஜெயிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்றாங்க, அதை நான் ஏத்துக்க முடியாது. என் டி ராமராவ் சொன்னது தாங்க, அவன் என்னுடைய மக்கள் சாப்பாட்டுக்காக உழைக்கணும்னார், அவன் தான் தலைவர். முடியாதவன் இருக்கிறான், கை கல்ல இல்லாதவன் இருக்கான், பார்வை இல்லாதவன் இருக்கான், அவங்கெல்லாம் அவங்க உழைக்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இலவசமா போடுங்க. கை கால் நல்லா இருக்கிற உனக்கு எதுக்கு? இந்த பஸ் ஸ்டாப்ல ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் நின்று வர்றாங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஆரோக்கியமா வர்றாங்க, வந்து காசு கேட்கறாங்க, உங்களையும் என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. 10 ரூபாய் குறைச்சி போட்டு பாருங்க, தூக்கி திருப்பி போட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றோம்? உழைப்பினுடைய இதை நம்ம வந்து மரியாதையை நம்ம வந்து மக்கள் மத்தியில உருவாக்கவே இல்லை. அதுதான் இதற்கெல்லாம் காரணம், அதுதான் மெயின் காரணம். என்னைக்காவது ஒரு தமிழ்நாட்டில், மற்ற ஸ்டேட்டை விடுங்க, தமிழ்நாட்டில் நல்லா படி மகனை பார்த்து, எதுக்குப்பா நல்லா படிச்சேன்னா வேலை கிடைக்கும், அதுனா வேலை கிடைக்கும், வேலை கொடுக்குறவனை போகக்கூடாது. என் பையன் வந்து ஸ்கூல் +2 முடிச்சாங்க, முடிச்சதுக்கப்புறம் வந்து இது கிராஜுவேட் இது பண்ணுறதுக்கு காலேஜுக்கு அப்ளிகேஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பசங்க வந்து குஜராத்தி பசங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குஜராத்திஸ். அவனுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கம்தார்னு பேர், அவன் ஏடா எழுதிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க, ஏடா அவனுக்கு காலேஜ் +2 தான் முடிச்சிட்டான், அப்புறம் ஏடா காலேஜ் அப்படின்னு, ஏடா ஒரு டிகிரி வாங்கணும், எதுக்கு? நல்லா இங்கிலீஷ் பேசுறான், அருமையா இங்கிலீஷ் பேசுறான், இங்கிலீஷ் தான் தெரிஞ்சு போச்சு, வேற என்னடா கம்யூனிகேஷன் இருக்குது, தொழிலில் போடுறான். அவன் பையனுக்கு கண்ணாடி கடையை வச்சு கொடுத்துட்டாங்க, லீடிங் கிளாஸ் மேனுஃபேக்சரர், பெரிய தொழிலே இது பாரு. என் பையன் கிளார்க்கா சுத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது நம்ம வந்து நம்ம பசங்களை வந்து படிச்சுட்டு வந்து வேலை கொடுக்கணும் மாதிரின்னு சொல்லி இருக்கோமா? நல்லா படி, வேலை கிடைக்கும். இல்ல இதுக்கெல்லாம் துவக்கம் வந்து அந்த இலவசமா சாப்பாடு போட்டதா? இலவச சாப்பாடு மாத்திரம் இல்ல, நம்ம பொழப்பே வேலை செய்ய, வேலை ஒருத்தங்கிட்ட அடிமையா இருங்கிறோம், அந்த புத்தியிலேயே நடத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா படி, வேலை கிடைக்கும், வேலை கொடுக்குறோம். நான் மாறுறேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னால் தான் சொல்றேன், பி ஏ ஜாப் ப்ரொவைடர், நாட் அ ஜாப் சீக்கர். இதெல்லாம் பண்ணாதாங்க நீங்க ஒரு தொழிலை ஏன் நீங்க ஆரம்பிக்க முடியாது? உங்களுக்கான உணவை நீங்க தயார் பண்ணக்கூடாது? குடிசை மாற்று வாரியத்தில் வந்த பலன் என்ன தெரியுங்களா? உலகமே ஏன் அதை உயர்ந்து பாராட்டுச்சு தெரியுங்களா? அவன் குடிசையில் இருந்தான், காலை கடனை முடிக்கிறதுக்கு ஏற்ற அப்படி கடலுக்கு போயிட்டான், குளிக்க வேண்டிய வேலை இல்லை, அப்படியே போயிட்டான். வீட்டை வந்து பெருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மணல் இருந்து அப்படியே இருந்துகிட்டு இருந்தான், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்க, அது உள்ள ஒரு கழிப்பறையை குடிச்சாங்க. கழிப்பறை சுத்தமாக இருக்கணும், இல்லாட்டி வீட்டு நாரும். சுத்தமாக இருக்குது, அவன் தண்ணி கொண்டு வர வேண்டும். தண்ணி கொண்டு போது கழிப்பறையை சுத்தப்படுத்த அவன் குளிச்சான். குளிச்சதுக்கு பிறகு சுத்தமாக ட்ரெஸ் பண்ணான். இவ்வளோ நீட்டாக இருக்கிறோம், நம்ம வந்து தெருவில் பிச்சைக்கார மாதிரிலாம் சுத்தக்கூடாது, ஒரு தொழில் பார்ப்போம்.
தொழில் பண்ணோம், ஏதோ உற்பத்தி பண்ணோம். அந்த உற்பத்தியில் நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்தது. ஒரு குடிசை மாற்று வரி, அதுதான் அதுல வந்து ரிட்டர்ன்ஸ். உழைக்கிற மனசை உருவாக்கணும் நம்ம. நல்லது. எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தை